வணக்கம். என் பேரு ஆயிஷா. இப்ப நம்ம ஏமாற்றாதே ஏமாறாதே அப்படிங்கிற ஒரு காமெடி நாடகத்தை பார்க்க போறோம். காமெடி நாடகம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்கும் தானே? வாங்க இப்ப நம்ம நாடகத்தை பார்க்கலாம். பழைய பேப்பர். அம்மா, பழைய பேப்பர், பிளாஸ்டிக், இரும்பு ஜாமான் வாங்குறது, பணமாவோ பேரிச்சம்பழமாவோ வாங்கிக்கலாம். பழைய பேப்பர். பழைய பேப்பர் வாங்குறவங்களே, செத்த இங்க வரீங்களா? வரேம்மா, வரேன். இந்த பேப்பர் எல்லாம் எடுத்துக்கிட்டு எவ்வளவு கொடுப்பீங்க? இந்த இங்கிலீஷ் பேப்பர் 15 ரூபா, தமிழ் பேப்பர் 18 ரூபா, குமுதம், ஆனந்த விகடன் 10 ரூபா, பழைய ஓட்ட உடசல் 8 ரூபா, மொத்தம் 48 ரூபாய்க்கு இருக்குமா? இருங்க, எங்க வீட்டுக்காரர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். பெரிய அமெரிக்கா இந்தியா டீலிங்கு. வீட்டுக்காரர்கிட்ட ஃபோன் போட்டு கேட்குறாங்களாம். ஹலோ, என்னங்க? என்ன சொல்லு. பாஞ்சும் எவ்வளோங்க? அறிவு இருக்கா உனக்கு? ஆபீஸ்ல முக்கியமான வேலையில இருக்கேன். பாஞ்சும் எவ்வளவுன்னு கேக்குற? சொல்லுங்கங்க. பாஞ்சு 30. என்ன இப்போ? பாஞ்சு 30 தாம்மா. 10 8ங்க? 10 8மா? 10 8 18. மொத்தம் எவ்வளவுங்க ஆச்சு? ஏய், என்ன விளையாடிட்டு இருக்கிறியா நீ? பாஞ்சு 30, 10 8 18, 30 18 48. இதுல என்ன வேணும் உனக்கு? மொத்தம் எவ்வளவுங்க ஆச்சு? இதுல என்னம்மா டவுட்டு? மொத்தம் 48 ரூபாதாம்மா. சரிங்க, போனை வைங்க, அப்புறம் பண்றேன். என்னம்மா, நான் சொல்றது உனக்கு நம்பிக்கை இல்லையாம்மா? மொத்தம் 48 ரூபா ஆச்சுமா. எதுவா இருந்தாலும் எங்க வீட்டுக்காரரை கேட்காம நான் எதுவும் செய்ய மாட்டேங்க. சரிம்மா, 50 ரூபா இருக்கு, 2 ரூபா எடுத்துன்னு வாங்க. 2 ரூபா சில்லற இல்லையப்பா. ஒரே நிமிஷம், அவர்கிட்ட நான் போன் போட்டு கேட்டுக்கிறேன். ஹலோ, என்னங்க? இப்ப என்ன வேணும் உனக்கு? 2 ரூபா இருக்கா உங்ககிட்ட? 2 ரூபா? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஆபீஸ்க்கு வந்திருக்கானா இல்ல உனக்கு சில்லறை கொடுக்க வந்திருக்கானா? என்ன விஷயம் அங்க? இல்லைங்க, வேஸ்ட் பேப்பர்காரர் வந்திருக்காருங்க. 48 ரூபாய்க்கு பழைய பேப்பர் போட்டேங்க. 2 ரூபா சேஞ்ச் கொடுத்தா 50 ரூபா மொத்தமா தர்றேங்கிறாருங்க. 2 ரூபா சேஞ்ச் இல்ல. அப்படியே இருந்தாலும் என் வேலையை விட்டுட்டு அப்படியே ஓடி வந்துடட்டுமா? என்னப்பா பண்றது? 2 ரூபா சேஞ்ச் இல்லையப்பா. வேற எதுனா இருந்தா 2 ரூபாய்க்கு எடுத்துட்டு வந்து போடு. வேற எதுவுமே இல்லையே. ஏய், சும்மா அவன்கிட்ட பேசிட்டு இருக்காத. வீட்டுல ஏதாவது இருந்தா போட்டு தொலை. 2 ரூபாய்க்கு ஏதாவது நோட்டை போடு. எதங்க போடுறது? எதுவும் வேஸ்ட் இல்லையே. என்னைய தூக்கி போடு. உங்களை போட முடியாதே, நீங்க தான் ஆபீஸ்ல இருக்கிறீங்களே. போனை வை. சும்மா ஏதாவது கத்திக்கிட்டே இருக்கிறது. ச்சே, ஒரு நிமிஷம் இருப்பா, வரேன். 2 ரூபா இல்லாத ஒரு வீடு, இதுல போன் வேற. வாமா, 4 வீட்டுக்கு போகணும். வரேன்பா. பேப்பர், பழைய பேப்பர். 2 ரூபாய்க்கு இது போதும். இந்தாப்பா, இதுதான் இருக்கு. பெருசா எதுவும் இல்லையா? இது 1 ரூபாய்க்கு தாமா இருக்கு. இதான்ப்பா இருக்கு. இந்தாம்மா. இதுக்கு மேல வராதா? ஏதாவது பழைய டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இருந்தா போடுமா. 1 கிலோ பேரிச்சம்பழம் தரேன். 1 கிலோ பேரிச்சம்பழமா? நாளைக்கு வா, யோசிச்சு வைக்கிறேன். அடியே மாலா, என்ன கையில காசோட பெருமையா நிக்கிற? அதான மாலா, ரொம்ப சந்தோஷமா இருக்க? அது ஒண்ணும் இல்லக்கா, வீட்டுல இருந்த பழைய பேப்பர்லாம் போட்டு 50 ரூபா சம்பாதிச்சிருக்கேன். அப்படியா? பரவாயில்லையே. எங்க வீட்டுல பேப்பர் வாங்குறது இல்லையே. பழைய துணிமணி எல்லாம் வாங்குவாரா? அது தெரியலக்கா, ஆனா டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், கம்ப்யூட்டர் எல்லாம் வாங்குவாராம். அதுக்கு 1 கிலோ பேரிச்சம்பழம் தருவாராம். நான் நாளைக்கு வர சொல்லிருக்கேன். அப்படியாக்கா? நாளைக்கு அவர் வரும்போது சொல்லுங்க. எங்க வீட்டுக்காரர் எப்ப பார்த்தாலும் கம்ப்யூட்டரை மடியில வச்சுக்கிட்டு அதையே பாத்துட்டு இருக்காரு. நான் ஒருத்தி இருக்கிறதே மறந்துட்டாரு. பேசாம அத போட்டுட்டு 1 கிலோ பேரிச்சம்பழம் வாங்கிட வேண்டியதான். மாலா, அதோ பாரு, உங்க வீட்டுக்காரர் வராரு. நாங்க கிளம்புறோம். ஆமா சார். ஜஸ்ட் இப்பதான் சார் வீட்டுக்கு வந்தேன். என்கிட்ட இருக்கு சார். நாளைக்கு நான் வரும்போது எடுத்துட்டு வந்துருந்தேன். ஃபுல் டீட்டெயில்ஸும் இருக்கு. சரி வைங்க சார். ஓகே சார். மாலா, போய் சூடா ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வா. சரிங்க. மேனேஜர் அந்த நோட்டை எடுத்துட்டு வர சொன்னாரு. எங்க தானே இருக்கும்? ஏ மாலா. வரேங்க, இன்னும் டீ போட்டு முடிக்கல. டீ இருக்கட்டும், இங்க வா. என்னாச்சுங்க?
என்ன ஆச்சா? இங்க ஒரு நோட்டு வச்சிருந்தேன். இல்லையே, நான் எதுவும் போடலையே. அந்த ப்ளூ கலர் நோட்டை போடவே இல்லையே. இரு அது ப்ளூ கலர் நோட்டுன்னு உனக்கு எப்படி தெரியும்? அப்போ அதை வேஸ்ட் பேப்பர்காரன்ட்ட போட்டுட்டியா? அது வேஸ்டா கிடந்துச்சு. அந்த ஆளு 2 ரூபாய்க்கு நோட்டு கேட்டான்ல, அதை போட்டுட்டேன். ஐயோ, அது ஆபீஸ் நோட்டுமா? ரொம்ப முக்கியமான நோட்டு. யார்கிட்ட போட்ட? எப்படி இருந்தான் அவன்? வெள்ளை கலர் கட்டம் போட்ட சட்டை, ப்ளூ கலர் லுங்கி கட்டியிருந்தான். 50 ரூபா கொடுத்தாங்க. அப்படியே போட்டனா? வாயை மூடிட்டு உள்ள பேரு. 50 ரூபா கிடைச்சதாம்ல, 50 ரூபா. அவனை எங்கன்னு போய் தேடுறது? அப்பா, வீதி வீதியா சுத்தி சாமானை வாங்கிட்டு வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்குது. என்னண்ணே, நீங்க நல்ல பொருள் கிடைச்சிச்சா? எங்கப்பா, ஏதோ கொஞ்சம் பழைய பேப்பர் தான் கிடைச்சது. அண்ணே, எனக்கு பித்தளை அண்டா கிடைச்சதுனே. நீ கொடுத்து வச்சோம்பா, அதுல 4 காசு பாத்துருவ. எனக்கு தானே ஒரு பொருள் கூட கிடைக்கல. அலைஞ்சது வேஸ்டா போச்சு. சரி, ஒரு டீ குடிச்சிட்டு வந்துடலாமாண்ணே? நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடியே வரேன். ஏங்க, இந்த பழைய பேப்பர் எடுக்கிறவன் இருக்கானே, அவன் இருக்கான்? நிறைய பேர் இருக்கோம். யார் வேணும்? சுந்தரா, ரவியா? பேரு தெரியாதுப்பா. குட்டையா, ஒசரமா, குண்டா, ஒல்லியா, கருப்பா, சிவப்பா இருப்பானே அவனா? உயரம், குட்டை, குண்டு, ஒல்லி, கருப்பு, சிகப்பு. ஒரு ஆளுக்கே இப்படி சொன்னா எப்படிப்பா? அவன் அப்படிதாங்க இருப்பான். ஃபர்ஸ்ட் குள்ளமா இருந்தான், அப்புறம் வளர்ந்துட்டான். ஒல்லியா இருந்தானா, சாப்பிட்டு நல்லா குண்டாயிட்டான். முதல்ல கொஞ்சம் கருப்பா இருந்தான், அப்புறம் ஏதோ கிரீம் எல்லாம் போட்டு சிவப்பாயிட்டான். அவனை கேக்குறீங்களா? இல்ல, அது சரி. நீங்க யாருங்க? நானும் வேஸ்ட் பேப்பர் தான் எடுக்கிறேன். அப்படியா? ஒல்லியா, வெள்ளை கலர் கட்டம் போட்ட சட்டை, ப்ளூ கலர் லுங்கி. நீங்க இன்னைக்கு சண்முகம் தெருக்கு வந்தது நீங்களா? சண்முகம் தெருவா? தெரியலையே. நிறைய தெருக்கு போனேன், இது எனக்கு தெரியலையே. இந்த தெரு இருக்குல்ல, அதுக்கு பக்கத்து தெரு தான் சண்முகம் தெரு. தெரியலையே, யாரையாவது கேட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம். ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு காலையில எங்க வீட்டுக்கு வந்து பேப்பர் வாங்கிட்டு போயிருக்காங்க. 48 ரூபாய்க்கு பேப்பர் எடுத்துட்டு 50 ரூபாய கொடுத்துட்டு 2 ரூபாய்க்கு ஒரு நோட்டு கேட்டு வாங்கிட்டு போயிருக்காங்க. ஓ, அதுவா? ஒரு அம்மா எதுக்கு எடுத்தாலும் போன் பேசிக்கிட்டே இருந்துச்சு, ஒரு 2 ரூபா கூட இல்லாம கதறிக்கிட்டு இருந்துச்சு, அதுவா? அதான் சொல்றேன். பாஞ்சு 30 கேட்டாங்க. ஆமா ஆமா, பாஞ்சு கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. நீங்க ஒரு ப்ளூ கலர் நோட்டை வாங்கிட்டு 50 ரூபா கொடுத்துருக்கீங்க. ஆமா ஆமா, இப்ப என்னத்துக்கு வந்திருக்கீங்க? நான் ஒரு பெரிய கம்பெனில பெரிய போஸ்டிங்ல இருக்கேன். அந்த ப்ளூ கலர் நோட்ல தான் என் வாழ்க்கையே அடங்கி இருக்கு. நீங்க கொடுத்த 2 ரூபாய் கூட நான் திருப்பி தந்ததுதான். அந்த நோட்டை மட்டும் கொடுத்துருங்க. அடடா, அந்த நோட்டை நான் மொத்த கடையில போட்டேன். நான் இனிமே கேட்க முடியாது. அவன் லோட் ஏத்திருப்பான், போட்டதெல்லாம் திரும்ப கேட்க முடியாதுப்பா. நம்மளது 1 வே தான், போச்சுன்னா திரும்ப வராது. ஐயோ, நீங்க அப்படி சொல்லக்கூடாது சார். அது எங்க ஆபீஸ் நோட்டு. எங்க ஆபீஸ்ல வேலை பார்க்குற 18 பேரோட சம்பளம் உயர்வு எல்லாம் கணக்கு பார்த்து அதுல தான் எழுதி வச்சிருக்கேன். இந்த மாசம் 60,000 ரூபாய் சம்பளம் வாங்கினேன். இந்த நோட்டை கொண்டு போய் ஆபீஸ்ல கொடுத்தாதான் அடுத்த மாசத்துல இருந்து 25,000 சம்பளம் ஏறும். இதெல்லாம் நான் வெளியே சொல்லவே கூடாது. என் நிலைமை நான் சொல்லிட்டேன். சொல்லாத, நான் மனசோட வச்சுக்கிறேன், யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீங்க எக்ஸ்ட்ராவா கொடுத்த 2 ரூபாய் கொடுத்துருத அந்த நோட்டை மட்டும் தயவு செஞ்சு கொடுத்துருங்க ப்ளீஸ். என் நிலைமைய பாருங்க. என் நெத்திய பாருங்க. இல்ல ஏதாவது எழுதி இருக்கா? கேன பையனை நானு முதுகுல போட்டு கஷ்டப்பட்டு 1.5 கிலோமீட்டர் தூக்கின்னு பழைய பேப்பர் அப்படின்னு அடி தொண்டையில இருந்து உயிரை கொடுத்து கத்தின்னு இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்துட்டு போய் போட்டா 2 ரூபா தரங்கிறியே, மனசாட்சி இருக்குதா? அந்த நோட்ல என்ன இருக்குதுன்னு சொன்ன? 60,000 சம்பளம், 18 பேரு இன்கிரிமெண்ட். உனக்கு எவ்வளவு நாள் சர்வீஸ் இருக்குது? இன்னும் 20 வருஷம் இருக்கு. மாசத்துக்கு 60,000, வருஷத்துக்கு 7,20,000. அப்ப 20 வருஷத்துக்கு அது கோடிக்கு மேல போகுது. இது இல்லாத இன்கிரிமெண்ட் வேற. கணக்கு பார்த்தா பல கோடி தேரும் போலக்கு. பல கோடி ரூபா பொருளை தரணி, உனக்கு மனசாட்சி இருக்கா? சரி, 1000 ரூபாய் வாங்கிக்கோங்க. 1000 ரூபாயா? உன் 20 வருஷம் சர்வீஸை நான் காப்பாத்தி கொடுக்கணும், சும்மா இல்ல. இதுல இன்னும் 18 பேர் வாழ்க்கையை நான் காப்பாத்தி கொடுக்கணும். சரி, ஒரு 1.5 லட்சம் ரூபா கொடுத்துரு. என்னது 1.5 லட்சமா? உனக்கு மனசாட்சியே இல்லையா? வேணும்னா 1 லட்சம் கொடு. யோ, என்னையா சொல்ற? அந்த ஒரு சாதாரண நோட்டுக்கு 1 லட்சமா? அது ஒண்ணு இல்லாத நோட்னா போ. சார், 1 லட்சம் என்னால முடியாது. ஒரு நிமிஷம் போனை கொடு.
கோபாலே, நான் தான். லோடு ஏத்திட்டியா? ஃபர்ஸ்ட்ல ஏத்தினியா லாஸ்ட்ல ஏத்தினியா? வண்டி எடுத்துட்டியா? அப்படியா? இல்ல 10 நிமிஷத்துல பண்றேன். வண்டியில லோடு ஏத்தி வண்டி கிளம்பிருச்சாம்பா. அண்ணே, உனக்கெல்லாம் ஒரு நோட்டை பத்திரமா வச்சுக்க துப்பு இல்ல. உன்னையெல்லாம் ஒருத்த மேனேஜரா வச்சிருக்கான் பாரு, அவன் நான் சொல்லணும். உன் கூட பிறந்த தம்பியா நினைச்சுக்கணே. நீ என் தம்பியா இருந்தா இப்படி பொறுப்பு இல்லாம இருந்ததுக்கு தூக்கி போட்டு மிதிச்சிருப்பேன். விதினே, ஒரு 5000 ரூபாய் வாங்கிக்கோங்கண்ணே. பொண்ணை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. தம்பின்னு வேற சொல்லிட்ட. சரி, ஒரு 15000 ரூபாய் கொடுத்துரு. அண்ணே, அக்கௌண்ட்ல 14000 தானே இருக்கு. நான் 1000 ரூபாய் அப்புறமா கூட கொடுத்துருந்தேன். உன் வீட்டுல 2 ரூபாய்க்கு கூட வக்கில்ல. 1000 ரூபாய்க்கு உன்னை எப்படி நம்புறது? என்னை நம்புனேன். சரிண்ணே, உன் நம்பரை போடுனே, நான் ஜிபே பண்றேன். ப்ராசஸ் ஆகுது, ஒரு நிமிஷம் எது. வந்துருச்சு. இந்தாப்பா புடி உன் நோட்டை. என்னண்ணே, இந்த நோட்டை இங்க வச்சிருக்க? இதுல கொஞ்சம் பேஜ் எல்லாம் எழுதாம இருந்துச்சா, சரி நமக்கு கணக்கு ஆகுமேன்னு எடுத்து வச்சேன். இப்படிதான் சில நேரத்துல லக்கு வந்து மாட்டிக்கும். நல்லா வருவடா நீ, நல்லா வருவ. ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே. நாடகம் சூப்பரா இருந்துச்சுல்ல. நம்ம யாரையும் ஏமாற்ற கூடாது, யாருக்கிட்டையும் நம்ம ஏமாந்துடவும் கூடாது. உஷாரா இருப்போமா? ஓகே, பாய் பாய்.